நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது. சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை அணிந்துவிட முடிவதில்லை. ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை. சில பேர் பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள். அதிகபட்சம் ஒரு மாசம், அதுவே எனக்கு தெரிந்த அதிகபட்சம், அவர்களே கழட்டி விடுகிறார்கள். இன்னும் பல விதங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும். தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், அப்படியே அடிக்கடி சொல்றது அதுதான். இறைவன் விரும்பினால்தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம் வரும். இறைவன் விரும்பினால்தான் ருத்ராட்சம் உன் கழுத்திற்கு வரும். அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. உன் கழுத்திலே அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. ஏன்னா இறைவன் வரம் கொடுத்துட்டார். நீ ருத்ராட்சம் அணிந்து கொள் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்ததுனால தான் முதல்ல உன் கழுத்துல ருத்ராட்சம் ஏறுது. அதற்கப்புறமா ஏற்படுகின்ற சோதனை, நீ அதை தொடர்ந்து அணிவாயா மாட்டாயா என்பதுதான். ஏன் அணிந்ததற்கு பிறகுதான் பல சிக்கல்களை அங்கு ஆரம்பிக்கின்றன. இன்னைக்கு இருக்க